King of Glory International Ministries. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். கண்மணி போல நம்மை காத்து வந்த தேவனுக்கு நன்றி. ஆண்டவர் இந்த புதிய மாதம் அக்டோபர் மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இருக்கும்படி கொடுக்கிற ஆசீர்வாதமான வசனம் சங்கீதம் 149 வசனம் 4. சங்கீதம் 149 வசனம் 4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஒரு அற்புதமான கடவுள். நம்மை நேசித்து அவர் பரலோகத்தை துறந்து இந்த பூமியில் வந்து பாவ மனுஷ சாயலை எடுத்து நமக்காய் தன் ஜீவனை கொடுத்தார். மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இரத்தம் சிந்தப்படணும், பலி அவசியம். அதனால்தான் ஆண்டவர் மனுக்குலத்திற்காய் கிருபாதார பலியாய் வந்தார். இந்த ஆண்டவர் ஏன் இதை செய்கிறார்? கர்த்தர்
தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கின்றார். ஏனென்றால் அவர்தானே நம்மை சிருஷ்டித்தவர். தேவன் நம்மை சிருஷ்டித்து நம்மை வெறுக்கல, நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் யார் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்போமானால், வேதத்தின் அடிப்படையில் தேவன் தாழ்மை உள்ளவர்களை நேசிக்கின்றார், உண்மை உள்ளவர்களை நேசிக்கின்றார், தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து திருந்துகிறவர்களை நேசிக்கிறார், ஏழைகளுக்கு இறங்குகிறவனை நேசிக்கிறார், பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்கின்றார். தன்னுடைய வேலையில், தன்னுடைய குடும்பத்தில் உண்மையாய் வாழ்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்கின்றார். பிறர் தங்களுக்கு தீமை செய்தாலும் பதிலுக்கு பதில் செய்யாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கடவுளை சார்ந்து நிற்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்கின்றார். ஞானமாய் நடக்கிறவர்களை, அன்பாய் பேசுகிறவர்களை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை, தன் குடும்பத்தை சரியாய் நடத்துகிற தாயை, தகப்பனை, கணவனை, மனைவியை ஆண்டவர் நேசிக்கின்றார். இந்த ஆண்டவருடைய நேசம் என்ன செய்கிறது? சாந்த குணமுள்ளவர்கள், இல்லாவிட்டால் நற்குணசாலிகள், தேவனை தேடுகிறவர்கள், பாவ வாழ்க்கை வேண்டாம், சாபமான வாழ்க்கை வேண்டாம் என்று தேவனை தேடுகிற அந்த மக்களை ஆண்டவர் அலங்கரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தின் படியில் அலங்கரிப்பு என்று சொல்லும் பொழுது முதலாவது நம்முடைய சுபாவங்களை தேவன் அலங்காரமான சுபாவமாய் மாற்ற விரும்புகிறார். அதை தான் நாம் ரட்சிப்பு என்கிறோம், மனம் திரும்புதல் என்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகளை செய்யும் பொழுது அவனை அறியாமல் பல தவறுகளை செய்து விடுகிறான். யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுப்பதை, யாரையோ பிரியப்படுத்துவதற்காய், இல்லாவிட்டால் மற்றவர்கள் மத்தியில் தனக்கு ஒரு பேர், ஒரு புகழ் வருவதற்காய், பணம் சம்பாதிப்பதற்காய் எத்தனையோ தவறுகளை மனிதன் செய்து விடுகிறான். அதுதான் நாம் தேவன் பக்கம் ஒரு மனுஷன் திரும்பும் பொழுது அவரை பார்த்து சொல்லுகிறோம், அவர் ரட்சிக்கப்பட்டவர், இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளை, இல்லாவிட்டால் அவர் மனம் திரும்பிட்டார். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய தன்மையை விவரித்து காண்பிப்பது. எனக்கு அன்பானவர்களை, உண்மையாய் தேவன் நம்மை நற்குணத்தினால் அலங்கரிக்க விரும்புகிறார். என் மகன் போதை பழக்கத்திற்கும் குடி பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தான். ஆண்டவர் அவனை தொட்டார். அவன் திரும்ப போய் காலேஜில் படித்து ஆசீர்வாதமாய் மாறி அந்த டிகிரியை பெற்று, அந்த பட்டத்தை பெற்று இன்றைக்கு நல்ல வேலையில் அவன் இருக்கிறான். அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுதான் அலங்கரிப்பு. இந்த நாளிலே என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அலங்கரிப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு குடும்பமே,
அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, என் ஆண்டவர் அலங்காரமாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஒரு முறை அவர் ஒரு கிராமத்திற்கு போகும் பொழுது அந்த இடத்துல பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன்னை தானே காயப்படுத்தி கொள்வான். அவனை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. மிகவும் பயங்கரமான ஒரு பிசாசு அவனை பிடித்திருந்தது. ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து அந்த பிசாசுகளிடத்தில் பேசுகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, அந்த பிசாசு சொல்லுது, நாங்கள் லேகியோன், பல்லாயிரக்கணக்கான பிசாசுகள் இந்த மகனுக்குள் நுழைந்திருக்கிறோம். அதனால்தான் இவனை அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவன் அலங்காரமாய் இல்லை, அவன் ஆடை அணியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அந்த பிசாசை துரத்தினவுடன் வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்து ஆடை அணிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவன் எப்படி இவ்வளவு அலங்காரமாய் மாறிட்டான்? எனக்கு அன்பானவர்களே, யாரையும் அலங்காரமாய் மாற்ற, ஆசீர்வாதமாய் மாற்ற, புகழ்ச்சியாய் மாற்ற தேவனால் முடியும், ஆண்டவரால் முடியும். ஒருவேளை உங்கள் படிப்பில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். உங்கள் வேலையில் நீங்கள் வேலையை இழந்து நீங்கள் நிற்கலாம். ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்தை சந்தித்து திருமணமாகாத பிள்ளை, திருமணம் செய்து கொடுத்த இடத்தில் பிரச்சனை, திரும்பி வந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாள். என்ன செய்வதென்றே தெரியல. என் குடும்பத்தின் அலங்காரம் போய்விட்டது, என் குடும்பத்தினுடைய அழகு போய்விட்டது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு அலங்காரமாக இருந்தது, இன்றைக்கு சின்ன பின்னமாய் போய்விட்டதே என்று தயவு செய்து கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியம் வைக்கணும். ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார். தேவனுக்கு பிரியமாய் மாறுவது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்களால் முடிந்த ஒரு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, நான் செய்த தப்பிற்காய், என் வாழ்க்கையில் நான் மற்றவர்களுக்கு செய்த தீமைக்காய், என் வாழ்க்கையில் நான் செய்த பாவ வாழ்க்கைக்காய் நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னியும். இந்த குடி பழக்கம்தான் என் அலங்காரத்தை கெடுத்தது. இந்த போதை பொருள்தான் என் அலங்காரத்தை கெடுத்தது. என்னுடைய பிடிவாதம், எனக்கு இது வேணும், நான் இதை தான் செய்வேன் சொல்லி நான் பிடிவாதமாய் வாழ்ந்ததினால்தான் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று இயேசுவுக்கு முன்பாய் நீங்கள் முழங்காலில் நின்று, இல்லாவிட்டால் கண்களை மூடி, இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என் பாவத்தை மன்னித்து என் மேலே பிரியமாயிரும், என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாகவே தேவன் உங்களை அதிகமாய் நேசிப்பார். அவர் உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்கள் வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுவார். ஏசாயா 61வது அதிகாரத்தில் அற்புதமான சில வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். ஏசாயா 61 வசனம் 3, சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக
ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம். ஒரு சபை, ஒரு தேவ ஊழியக்காரன் இதைதான் ஒரு தேவ பிள்ளைகள் மேல் கொண்டு வரணும். துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை அலங்கரிக்க அவர் நம்மை சீர்படுத்துவார். நம்மை அவர் சீர்படுத்துவார். நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். எத்தனையோ தவறான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை சாம்பலாக்கி விட்டது. இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு முன்பாய் நாம் அவமானத்தோடு நிற்கிறோம், கடன் பிரச்சனையோடு நிற்கிறோம், போதுமான ஆசீர்வாதம் இல்லை, வேலை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்மேல் பிரியமாய் இருந்து உன் சாம்பலை உன்னை விட்டு அகற்றி சிங்காரத்தை உனக்கு நான் கொடுப்பேன், சிங்காரத்தை உனக்கு நான் கொடுப்பேன். எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த சாம்பலை அப்புறப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் சிங்காரத்தை கொடுத்ததை பார்த்திருக்கிறேன். என் வாழ்க்கையும் ஆண்டவர் அப்படிதான் மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அலங்கரிப்பேன். இந்த சாம்பலின் வாழ்க்கை போதும், இந்த சாம்பலில் விழுந்து கிடந்தது போதும், பாவத்தில் செய்யக்கூடாததை செய்து வாழக்கூடாத விதமாய் வாழ்ந்தது போதும். ஆண்டவரிடத்தில் நாம் வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றுகிறார். துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துயரங்களை நாம் சுமக்கிறோம். துயரம் இல்லாத மனிதன் இல்லை. எவ்வளோ பெரிய செல்வந்தராய் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, வியாதி, பிள்ளைகளுடைய நிலை, துயரத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை எனக்கு பிரியமாய் நீ அர்ப்பணிக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொண்டு வருவேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கை மகிழ்ச்சியாய் வாழணும். உங்கள் குடும்பத்தில் ஆனந்தம், பிள்ளைகள் பெற்றோர் உறவில் ஆனந்தம், நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்முடைய வருமானத்தில் ஆனந்தம். ஆண்டவர் சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடை. நிறைய பேர் பார்க்கும் பொழுது ஒடுங்கி போயிருக்கிறாங்க, ஒடுங்கி போயிருக்கிறாங்க. சிலருடைய முகத்தை நாம் பார்க்கிறோம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்க இல்லை, சில மாதங்களுக்கு முன்பு அவர்கள் இருந்த மாதிரி இல்லை, அப்படியே ஒடுங்கி, என்னுடைய வாழ்க்கைப்படி ஆகிவிட்டது, இந்த வியாதி வந்து விட்டது, வேலை இல்லாமல் ஆயிட்டேனே, என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கலையே, அப்படியே ஒடுங்கி போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன். நான் அதிசீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் துதிக்கிற மகனாய் மகளாய் நான் உன்னை மாற்றுவேன். தேவன் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். தேவனுக்கு நம்முடைய வீட்டில், நம்முடைய தொழிலில், நம்முடைய இருதயத்தில் தேவன் நம்மை அலங்கரிக்க இடம் கொடுங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டாம், எது சரியில்லை, எது ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்கிறாரோ அதை விட்டெல்லாம் விலகி உங்களை சீர்படுத்தி கொண்டால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுவார்.
ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் 2 பலன் வரும். ஆண்டவர் சொல்றாரு, இலச்சைக்கு பதிலாய் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இரட்டத்தனையான பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய ஒரு தன்மை. இரட்டிப்பாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த இரட்டிப்பு அபிஷேகம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்திலும் ஆசீர்வாதம், என்ன உங்களுடைய பிள்ளைகளிலும் ஆசீர்வாதம், உங்கள் வேலை இடத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். தேவனுக்கு நேரத்தை கொடுங்க, வேதத்தை வாசியுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட தினமும் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள், ஆண்டவரே என்னை நீர் அலங்கரியும். நாங்கள்லாம் அந்த வாலிப வயதில் இருக்கும் பொழுது அசைவாடும் ஆவியே பரிசுத்த ஆவியினால் அலங்கரியும், பரிசுத்த ஆவியினால் அலங்கரியும். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு என்று கைத்தட்டி பாடி அப்படியே மயக்கம் வர வரைக்கும் அந்த பாடல்களை, அந்த ஆவிக்குரிய பாடல்களை பாடுவோம். இப்போல்லாம் அந்த பாடல்களை பாடுறதில்லை. இரட்டிப்பான நன்மைகள் தந்திடும் என்று சொல்லி ஒரு பாடல். என்ன இரட்டிப்பான அபிஷேகத்தை தாரும். அன்றைக்கெல்லாம் உலக ஆசீர்வாதத்தை பற்றி தெரியாது. சாப்பாடு இருந்தால் போதும், ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்கு நல்ல ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதும், ஆண்டவர் வேண்டும், ஆண்டவர் வேண்டும், ஆண்டவர் வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் கதறினபடியினால் தேவன் எவ்வளவு அழகாய் அலங்கரித்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை அலங்கரித்திருக்கிறார். நம்ம பிள்ளைகள் நம்மை விட அலங்காரமாக இருக்கிறாங்க. அலங்காரமான தலையீற்றுகளாய், ஞானம் உள்ளவர்களாய், அழகுள்ளவர்களாய், திறமைசாலிகளாய் ஆண்டவர் நம் கண் முன்பாய் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறவர்களை இரட்டத்தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஒரு சந்தோஷம்! ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அலங்கரிப்பேன். கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். வேதத்தில் நமக்கு தெரிந்த அநேக பகுதிகள் உண்டு. அதில் பாருங்க, ஏசாயா 62 அதிகாரம் 2 வசனம், 62:2, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் இந்த உலகம் நம்மை பரியாசம் பண்ணி இருக்கும். நம்முடைய நிறத்தை பார்த்து, நம்முடைய உயரத்தை பார்த்து, நம்முடைய சரீரத்தை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து. ஆனால் ஆண்டவருக்குள் வந்த பிறகு ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டு, வேதத்தை வாசிக்க அர்ப்பணித்து, சபையில் நமக்கு முடிந்த சில ஊழியங்கள், பாடலோ மியூசிக்கோ இல்லாவிட்டால் ஒரு சின்ன செல் குரூப்பை நடத்துவதோ நாம் அதை செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, நம்மை புது நாமத்தினால் நம்மை அழைக்க வைத்திருக்கிறார். புது நாமம். நம்முடைய பழைய நாமம் அல்லாவிட்டால் அந்த பழைய சூழ்நிலை மறைந்து விட்டது.
நமக்கு தெரியும்ல, யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல், இனி நீ இஸ்ரவேல் என்று தான் நீ அழைக்கப்படுவாய். சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுரு, உன்னை நான் பேதுருவாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். வேதத்தில் அநேகருடைய பெயர்களை ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயரை ஆண்டவர் மாற்றுவார், உன்னை பிரபுவாய் மாற்றுவார், உன்னை ஐஸ்வர்ய சம்பனாய் மாற்றுவார், உன்னை மிக உயரத்திற்கு ஆண்டவர் கொண்டு போவார், உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுவார், நீதிமானாய் மாற்றுவார். உனக்கு நல்லவன் என்று அநேகர் பேர் சொல்லும்படி அந்த பிரதரா நல்லவர், அந்த ஊழியக்காரரா ஆண்டவருடைய மெய்யான ஊழியக்காரன், இவர் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, இவர் மகா பெரிய ஐஸ்வர்யவான், இவர் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர், சாலமோனுடைய ஞானம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உன் குடும்பத்தை அலங்கரிப்பேன். ஆண்டவருடைய அலங்காரம் நம்ம மேலே இறங்கி வரும். எனக்கு இந்த வசனம் ஆண்டவர் தந்த பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் 25 ஆண்டு ஊழியத்தை முடிக்கிறோம். அடுத்து வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும்? ஆண்டவர் அலங்கரிப்பார். இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தினால், இதுவரை இல்லாத நன்மையினால், இதுவரை இல்லாத கிருபையினால் ஆண்டவர் அலங்கரிப்பார். இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் அலங்கரிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். அவரை இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என் குறைகளை மன்னியும், என் மேலே பிரியம் வைத்து என்னை அலங்கரியும். தேவன் நிச்சயமாய் உங்களை அலங்கரிப்பார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் அன்பு தெய்வமே, குப்பையில் இருக்கிறவர்களை ஆண்டவரே கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் நீர். வாழ தகுதியற்றவர்களை வாழ வைக்கிற தெய்வம் நீர். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த குடும்பம் உம்மால் அலங்கரிக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைந்து போய் நிற்கிற அந்த வாலிபன் உம்மால் அலங்கரிக்கப்படட்டும். அடுத்த 2-3 வருஷத்தில் அவனை நீர் மறுரூபமாய் அலங்காரமாய் மாற்றும். அந்த ஆண்டவரே, அந்த கண்ணீரோடு நிற்கிற அந்த குடும்பத்தில் சமாதானத்தை நீர் கொடுத்து, தைரியத்தை நீர் கொடுத்து, நம்பிக்கையை நீர் கொடுத்து, ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு பலன் செய்யும். முடிந்து போனது என்று எந்த இடத்துலையும் யாரும் நிற்கக்கூடாது. நாங்கள் மனுஷனை நம்பி நாங்கள் வாழலை. எங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர். ஒவ்வொருவருடைய கரத்தை நீர் பிடியும். எதற்காக அவர்கள் இந்த தேவ செய்தியை கேட்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். அவருடைய கண்ணீரை துடையும் அப்பா, அலங்காரமாய் மாற்றும். படிக்கிற பிள்ளைகளை படிப்பினால் ஞானத்தினால் அலங்கரியும். வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவர்களை ஆண்டவரே தகப்பனே கிருபையினால, ஆண்டவரே நல்ல ஞானத்தினால, நல்ல திறமையினால் அலங்கரியும். ஊழியம் செய்கிற என் அன்பு ஊழியர்களை உம்முடைய வசனத்தினால், வரங்களினால், தீர்க்க தரிசனத்தினால், வல்லமையினால் அலங்கரியும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை அலங்கரியும், எங்கள் சபையை அலங்கரியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அலங்கரியும். உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அலங்கரியும். நீர் அலங்கரிக்கணும், நீர் அப்படி செய்யணும். நீங்கள் அலங்கரிக்கணும், நீங்கள் அலங்கரிக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் அலங்கரித்து அவர்களை வாழ வைக்கணும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை அலங்கரிப்பார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த நேயர்களே,
இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.